ஓஷோ சொல்லுவாரு, லைஃப் இஸ் தி ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் இட், வாழ்க்கையை கொண்டாடுங்கள். புத்தர் சொன்னார், ஒவ்வொரு வினாடியும் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம இல்ல. சில பேர்லாம் சார் வாழ்க்கையில திட்டம் போடலாம், வேற விஷயம். ஆனா எல்லாத்துக்குமே திட்டம் போடக்கூடாது சார். 8-12க்கு குளிக்க போலாம், ஐயோ அதெல்லாம் ரொம்ப போரு. சில பேர் பாத்துக்கிறீங்களா, எனக்கு அவங்களால பார்த்தாலே கொஞ்சம் லைட்டா சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவங்கள பார்த்தா கவலையா இருக்கும். ஊருக்கு போனோம்னா 2 மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுவாப்பல சார். 2 மாசத்துக்கு முன்னாடியே அந்த ரயில்வே சொல்லியிருக்கல 60 நாளைக்கு முன்னால பண்ணலாம், உடனே போட்டுவோம். இந்த ரயில்வேல டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த சீட்டு ப்ரிஃபரன்ஸ் கேட்டாலும் சரி, அவங்க ஒரு இது வச்சிருக்காங்க சிஸ்டம், அதுக்கு மேலே தான் போனோம். இவன் போடுவான் 3rd AC மிடில் பர்த் வந்துடும். 2 மாசத்துக்கு முன்னால போட்டிருக்கான். ட்ரெயின் கிளம்புறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ஸ்டேஷனுக்கு போயிடுவாப்ல. அது புறப்படுற ட்ரெயின் பிளாட்பாரத்துக்கு கூட வந்திருக்காரு. ஏறிடுவோம். ஏறின உடனேங்க 9:30 மணிக்கு ட்ரெயின் ஏறின உடனே அந்த மிடில் பர்த்தை போட்டுருவோம். போட்டு பெட்ஷீட் எல்லாம் போட்டு ஏறிடுவோம். அந்த கீழே லோயர் பர்த்தில் இருக்கிறவன் வந்தான்னா பூன் மாதிரி உட்காந்துருக்கணும். நம்மளுக்கெல்லாம் 9:30 மணிக்கு தான் ஈவினிங்க. ட்ரெயின் உள்ள ஏறி டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தூங்கலான்னு பார்த்தா இந்த பத்து நிற்பான். பேசன் பிரிட்ஜ் தாண்டி இருக்காது சார், லைட் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்தவன் நாட்டம், லைட் ஆஃப் பண்ணிடலாமா, லைட் ஆஃப் பண்ணிடலாமா. எதுக்குடா? இதுவா டிராவல்? சுவாரஸ்யம் இருக்கணும் சார். சில பேர் பார்த்துருக்கேன் சார். நான் எந்த ஊருக்கு போனாலும் சும்மா ஒரு பேக்கை போட்டுன்னு அனாவசியமா வந்து ஓபன் டிக்கெட் வாங்கி நேரம் உள்ள வருவான். நேரம் அந்த வண்டி போறதுக்கு முன்னால டிடிஆர் இருப்பார்ல, அவர்கிட்ட போவான். நீங்க இப்போ வண்டி புறப்படுறதுக்கு முன்னால இந்த பிளாட்ஃபார்ம்ல டிடிஆர் நிற்கும் போது பார்த்துக்கிறீங்களா, ஒரு 20 பேர் அந்த ஆளோட கோட்டை பூச்சி இழுத்துன்னு பாருங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதை சொல்லுவான். இந்த நூலாசிரியர்கள்லாம் போனாங்கன்னா ராஜமூர்த்தி ஐயா மாதிரி போனா நிறைய சிறுகதை கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் நான் போய் சொல்லுவான் பாருங்க, இன்டர்வியூக்கு போறேன்னு வானுங்க, அம்மா உடம்பு சரியில்லைன்னு வானுங்க, எக்ஸாம் எழுதணும் அப்படின்னுவான். ஒவ்வொருத்தன் சுவாரஸ்யம் வேணும். ஒருத்தன் மட்டும் பாருங்க நேராக போவான், அந்த வச்சு ஓப்பன் டிக்கெட் வச்சிருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு 100 ரூபாய் வச்சு சார்னுவான். ஒரு டிடி பாப்பாரு 64ல போய் பாருங்க, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. சுவாரஸ்யம் சார். அவன் 64க்கு போயிட்டு திரும்பி கீழே வந்துடுவான். சார் அது டிடிஆர், நீ போய் பாடியா, நான் நின்று வரேன். காமிக்கிறது காமிச்சாச்சு இல்ல சார். இவன் போய் ஓபன் டிக்கெட் வாங்கி வந்தவன் சார். டிடிஆர் அவரோட பர்த்ல படுத்துனுக்குறான். உண்மையிலேயே ரிசர்வ் பண்ணவன் இருக்கான்ல, அவன் தான் இவனை பொறாமையா பார்த்துட்டு போவான். ஏதோ விஐபி போல இருக்கு, டிடிஆர் பர்த்லயே படுத்துன்னு வராங்க. வாழ்க்கையை சுவாரஸ்யமா ஆக்கணும், போர் அடிக்க கூடாது. எல்லாத்துலயுமே அப்படிதான் சார். எதுவா இருந்தாலும் சரி சுவாரஸ்யம் இருக்கணும். சிலர் எல்லாத்துக்குமே ஒண்ணும் இல்லை. நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த ஓசியில கிடைக்கிற கேலண்டர்ல 4 கேலண்டர் அதை வச்சுட்டு அதுல வந்து சார் ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய நாள்னு அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கலாமா சார்? இன்னைக்கு காலையிலேயே போட்டான் டேட்டுக்கு, எனக்கு டைம் சரியில்லை. நாங்களும் அதை படிப்பேன் சார், படிப்பேன். யோக நாள் அப்படின்னு இருக்கும், அப்பா அப்படின்னு போயிடும். சில நாள் சிக்கல் உண்டாகும்னு போட்டிருக்கோம். அன்னைக்கு பாரதியார் நினைச்சுவேன், ஜோதிடம் இகழ் இதெல்லாம் போய் அப்படி நினைச்சுட்டு போயிடுவேன். அவ்வளவுதான், நம்ம மனசு தான் சார். ஒண்ணும் இல்லை, துன்பம் வரக்கூடாது. வள்ளுவன் சொல்றான் பாருங்க, என்ன அற்புதமா, யாதனின் யாதனின் நீங்க யார் நோதல் அதனின் அதனின் இல்லை, முடிஞ்சு போச்சு. எல்லாத்து மேல ஆசை வைக்காத, விடு. சில பேர் கேள்வி கேட்டே சாவடிப்பான். மற்றவங்க பேச்ச சீரியஸா எடுத்துக்கிட்டே விட்டுணும் சார். எஸ்பெஷலி ஒய்ஃப், அவங்க கவலையே வேற, நம்ம லெவல்ல எல்லாம் இல்லை சார். திடீர்னு பாக்குறேன், அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினி சார் வரலன்னு சொல்லிட்டாரு. ஃபைனலா சொன்னாரு, நான் காலேஜ் படிக்கிறதுல இருந்து எதிர்பார்த்துருந்தேன். சோகமா உட்காந்துக்கிறேன். என் சோகம் வேற. என் ஒய்ஃப் அப்பதான் வந்து எங்க மாவு உயரமாவே ஆகலன்னா அப்படின்னு மாவு உயரமாகலன்னா, அதுக்கு அவர் சொல்ற அர்த்தம் என்னன்னா, மாவு அரைச்சு போட்டா அடுத்த நாள் புளிச்சு ஹைட் ஆகுமா, அன்னைக்கு ஹைட் ஆகலையா, அது அவளுக்கு கவலை. நான் சொன்னேன், 50 வயசுல நானே உயரமாகல, உனக்கு அதை பத்தி கவலை இல்லை.
மாவு உயரம் அவளை எதுக்கு கவலைப்படுறதுன்னு இல்லை சார். சில பேர் கேள்வி கேட்டு நாசம் பண்ணுவான், நிறைய பேர் அதுக்கே சுத்தின்னு இருக்கான். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் நீங்களாகவே இருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு துன்பமே வராது. மற்றவங்க பேச்சுக்கு காது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு நாளும் துன்பம் தான். ஏன்னா சார் ஒருத்தன் நினைச்சானா இன்னைக்கு உங்களை பேஷண்டா மாத்திர முடியும் சார். பேசிய தெருமனைக்கு ஸ்கூட்டர்ல ஃப்ரெஷ்ஷா வர ஃப்ரெண்டு நிக்கிறான் சார், எப்படி இருக்கிறேன்னா நல்லா இருக்கேன் இல்லையேன்றான். நான் நல்லா இருக்கேன்னு நான் சொல்றேன், இல்லையேன்றான். டேய் நல்லா சொன்னா நம்பிடுவேனா? அவன் அழைச்சிருக்க, கண்ணு கீழே கருப்பு வந்துடுச்சு, கண்ணன் டொக்கு போயிடுச்சு சார். பாருங்க சார், இவ்வளவும் சொல்ல சொல்ல எனக்கு லைட்டா ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு, முடி கூட கொட்டா மாதிரி இருக்குதுன்னா முடிஞ்சு போச்சு. அதாவது என்ன ஏதாவது நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணாம போறது இல்லைன்னு முடிவோடு இருக்கான் சார். என்ன பண்ணுவீங்க? அடுத்தது கேட்டான், சுகருக்கா? இல்ல. பிபி? இல்ல. வயசு 52. வரும் எனக்கு வந்திருக்கேன், நானும் ஒரே வயசு தானே, இவன் என்னங்க பண்ண முடியும்? சில பேர் இருக்கான் சார். சார் நானே கொரோனா தடுப்பூசி 2வது தடுப்பூசி போட்டுட்டு காலையில போட்டேன், ஈவினிங் வெளியில வரேன், பக்கத்து வீட்டுக்காரர் என்ன கேட்டாரு, என்ன ஊசி போட்டீங்க போல இருக்கு? 2வது தடுப்பூசி போட்டா சார். என்ன ரொம்ப பிரைடா சொன்னேன், 2வது தடுப்பூசி முடிஞ்சிச்சுன்னு. அவங்க தான் ஜுரம் வந்துதா? ஏன் ஜுரம் வரல? எனக்கு ஜுரம் வரல. ஜுரம் வரலையே என்ன? அவன் சொல்றான் சார் ஜுரம் வரணுமே, தடுப்பூசி போட்டா ஜுரம் வரணும். இல்லைங்க வரலங்க. அப்ப ஏதாவது டூப்ளிகேட் ஊசியா இருக்கும், இப்ப வருதான் ஏதோ ஒண்ணு சார். பயந்துட்டாங்க, அது ரெஜிஸ்டர் போய் எல்லாம் போயிடுச்சு. ஜுரம் வரலன்னா அது டூப்ளிகேட் ஊசின்னு தான். எனக்கு ஜுரம் வரல. நீங்க நம்புவீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையிலே ஜுரம் வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கினேன். ஏன் பயமா இருக்கு? எதுக்கு எடுத்தாலும் டெய்லி நம்ம கோயிலுக்கு போறது கொடுங்க, டெய்லி கோயிலுக்கு போனா கூட பயமா இருக்குங்க. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன டெய்லி கோயிலுக்கு வர ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, அதான் பிரச்சனைனா தான் கோயிலுக்கு வரணும்னு அவன் முடிவு பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன் அப்படி இல்லை, நான் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு வருவேன், டெய்லிலாம் கோயிலுக்கு வராது அப்படின்னா. ஏண்டா அப்படின்னா, இப்பெல்லாம் கோயில சிசிடிவி வச்சிருக்கானுங்க சார், அதனால எனக்கு என்னடான்னு. இல்லடா கோயில திடீர்னு ஏதாவது காணாது போச்சுன்னா சிசிடிவில நீ டெய்லி வர்றது தெரிஞ்சு என் கோயிலுக்கு கும்பிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அன்னில இருந்து கோயிலுக்கு போனா வாசல்ல இருந்தே கும்பிட்டுட்டு ஓடிடுறேன் சார். எப்படி சில பேர் கேள்வி, அதுவும் 50-60 வயசு ஆனவங்க இருக்காங்களா சார், அவங்க எல்லாம் வணங்கிட்டு ஓரம் வந்துடணும். ஏன்னா 60 வயசுக்கு மேலதான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணணும்னு தோணும். ஏன்னா இவன் வாழ்க்கை ஃபுல்லா அட்வைஸை கேட்டிருக்கான். உயிரெடுக்க எல்லாம் கொடுத்த அட்வைஸை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ஆள் தேடுவான் 60 வயசுல.